ஹை டெம்பரேச்சர் 105 இருக்கு. நல்ல வேலை, கரெக்டா கால் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ரொம்பவும் ரிஸ்கா இருக்கும். டாக்டர், இப்போ பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணலாமா? இப்போ தேவையில்லை. நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். குழந்தை இப்போ கண் முழிச்சிரும். இந்த டானிக்கையும் மருந்தையும் 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுங்க. சரிங்க டாக்டர். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு கேக்குறேன்னா, குழந்தைக்கு பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்ல, சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கு. குழந்தை முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க. அப்படி நீங்க சண்டை போடுறத பார்த்துதான் குழந்தை பயந்து இருக்கு. அதனாலதான் இந்த ஃபீவர். இனிமே பயப்பட தேவையில்லை. குழந்தைய கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே, வரேன் சார். தேங்க்யூ டாக்டர். சூர்யா, டாக்டர் சொன்னது கேட்டியா? குழந்தை முன்னாடி இனிமே நீங்க 2 பேரும் சண்டை போட வேண்டாம். ஆமா சூர்யா மாமா, நீங்க போட்டுக்கிட்ட சண்டைய பார்த்துதான் தேவிக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ, ப்ளீஸ் பாத்துக்கோங்கம்மா. கொடுங்க தேவிமா. தேவிமா, தேவிமா, ஏண்டா ஏன் இப்படி பண்ண? எதுக்கு போய் மாடியில படுத்துட்டு இருந்த? துர்காமா, சூர்யா, நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்களை மன்னிச்சிருச்சாலும் இனிமே நாங்க சண்டை போட்டுக்கவே மாட்டோம். நீங்க சொல்றீங்க, சூர்யா சொல்ல மாட்டாரு. சண்டை போட்டுக்க மாட்டேன்டா. பிராமிஸ். ப்ராமிஸ். சூர்யா, ப்ராமிஸ்டா. ஐயோ சிஸ்டர், உங்க திட்டத்துல மண்ணை போட்டுருச்சு அந்த குழந்தை. சிஸ்டர், கார் அடிக்க ரிவர்ஸ்ல எடுன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன் சிஸ்டர். ஆனா என்னோட மூளைக்கு தான் ஒண்ணுமே பிடிபடல. ஆனா தேவி மாதிரி இருக்கிற கடக்கூத்தாடி பாப்பாவை பார்த்ததும் உங்க மூளைக்குள்ள இப்படி ஒரு ஐடியா தோணிருக்கு பாத்தீங்களா சிஸ்டர்? ஆஹா சிஸ்டர், உங்க நிழல நான் இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர், ஏன் சிஸ்டர் கோவப்படுறீங்க? வந்துட்டா சிஸ்டர். கன் மாதிரி தூக்கிட்டானுங்க சிஸ்டர். இது என்ன இடம்? நீங்க எதுக்காக நைனா வந்திருக்கோம்? நம்ம எங்கம்மா வந்தோம்? யாரோ கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க தான் நம்மள கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. சிஸ்டர்,
இது தேவி இல்ல சிஸ்டர். இது மட்டும் தேவியா இருந்திருந்தா உங்க கை பத்திருக்கும்ல. உங்க கைக்கு ஒண்ணு ஆகல பாருங்க. ஏய், உன் பேர் என்ன? ராணி, ஜான்சி ராணி. அடேங்க அப்பா, கையில வாழை கொடுத்தா அப்படியே குட்டி ஜான்சி மாதிரியே இருக்கும் போல இருக்கே. ஆமா, நீங்க யாருங்க? எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது உனக்குதான். எனக்கு எதுக்குமா இவ்ளோ பணம்? யோ, நீ உன் பொண்ணும் ரோட்ல வித்த காட்டி கஷ்டப்படாம நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கியா? வாங்கிக்க. வாங்கிக்கோ. இது அட்வான்ஸ் மட்டும்தான். நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிட்டா இந்த மாதிரி நிறைய கட்டு உன் கைக்கு வரும். கட்டு பணத்தை நீங்க என் கையில கொடுக்கும் போதே தெரிஞ்சு போச்சுமா, ஏதோ தப்பான வேலைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. பயப்படாத, ரிஸ்கான வேலையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் பொண்ணு மாதிரி என் வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. மிஸ்டர் கூத்தாடி, பாருங்க நல்லா.